ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வெஜிடேரியனில் ஒரு குழம்பு வெரைட்டி செஞ்சு காமிக்க போகிறேன். சோயாபீன்ஸ் குழம்பு. சோயாபீன்ஸும் அதோட உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும். சோயாபீன்ஸ் தனியாகவும் வைக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டு வைக்கலாம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, சோயாபீன்ஸு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஒரு 2 சத்தம் போட்டாலே வெந்துடும். சோயாபீன்ஸ் இது பச்சை, அது வேக வச்சிடும். ஆமாம், இது வந்து ஒரு 300 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது பெரிய உருளைக்கிழங்கா 1 இருந்தது, 1 போதும்னு வச்சாச்சு. இது ஒரு வெங்காயம் கூட்டி சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி, ஒரு தக்காளி பழம் நான் வந்து கிரேவிக்காக பல்பாக எடுக்க சொல்லிட்டேன். மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து 2 ஸ்பூன் தேங்காய், 2 ஸ்பூன் துருவின தேங்காய், 3 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா. இதெல்லாம் வந்து கிரேவி ஃபார்ம் ஆகிறதுக்காக இந்த குழம்பு பொடி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து மசாலா ஆல்ரெடி அரைச்சி வச்சாச்சு இல்லையா, அதனால இப்போ இதை எடுத்துருவோம். மஞ்சத்தூள், உப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்த பருப்பு, எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் வேணும் அப்படிங்கிற கிடையாது. கருவேப்பிலை, வாசத்துக்கு மல்லித்தழை, தண்ணி. இது தக்காளி பழம் அடித்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். முதல்ல வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்ல, அதனால வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். ஒரு ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றினா போதும். நிறையா எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக ரொம்ப கம்மியாக தான் போடணுங்கிறது கிடையாது. கடுகு போட்டுருவோம். கடுகு பொரியட்டும். பட் இது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த குழம்பு வச்சு, ஒரு கீரை கடைஞ்சி, ஒரு ஆம்லெட் வச்சு, ஒரு அப்பளம் வறுத்து, ஏன்னா இது வந்து 2-3 இப்போ சைட் டிஷ் வச்சா தான் வந்து குழம்பு நல்லா இருக்குங்கிறது கிடையாது. இந்த குழம்பு ஒன்றே வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பிட்றதுக்கு தூண்டுற மாதிரி இருக்கும். ஆம்லெட் வச்சு கூட நல்லாயிருக்கும் இல்லையா? ஆமாம், இதில் வந்து வெறும் ஆம்லெட் போட்டு ஒரு அப்பளம் வறுத்து சாப்பிட்டா கூட கீரை கூட கிடையாதுன்னு அவசியம் கிடையாது. வெஜிடேரியனில் ஒரு நல்ல குழம்பு. இது ஒரு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும், கட்டாயம் பிடிக்கும். வெங்காயம் வந்து இந்த பொடியாக நறுக்கணும். இந்த இதில் வெஜிடபிள் கட்டரில் கட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவ்வளோ ஃபைனாக கட் பண்ணியிருக்கு பொடியாக. நல்லா கடுகு பொரியுது. நேரம் வெங்காயத்தை போட்டுரு. வெங்காயம் கருவேப்பிலை. ஆமாம், வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அவ்வளவு போட்டால் போதும். இல்லை, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து போடுறது. இதில் வந்து உருளைக்கிழங்கு கட்டாயம் போடணுமா அப்படின்னா அது அவங்கவுங்க பிடித்தை பொறுத்து. ஆனால் அது உருளைக்கிழங்கு தவிர்த்து வேறு காய் இதில் வந்து சூட் ஆகாது. கத்திரிக்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டால் ஒன்றும் பாதகம் இல்லை. அவ்வளோ இந்த டேஸ்ட் அதில் வராது. உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் இந்த சோயாபீன்ஸ் குழம்பு. சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு, தோசைக்கு சாப்பிட்றதுக்கு, இட்லிக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு கூட சாப்பிடலாம். இப்போ சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது பொடியாக கட் பண்ணி வைக்கிறதுனால நல்லாவே சீக்கிரம் வதங்குது. போடு அதில் உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிடலாம். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி கூட. இந்த வதக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்நேரம் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதங்கினா பிறகு நல்லா வாசம் வர வரைக்கும், உருளைக்கிழங்கு வாசம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம போட்டோம்னா குழம்பு ரெடி. இப்போ வந்து சோயாபீன்ஸில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு. ஆமாம், அதனால் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். மசாலா போட்டது நீங்கள் போடுவோம், நமக்கு இந்த இது அளவு தெரியறதுக்காக. மஞ்சள் தூள் போடும்.
வெஜிடேரியன் சமையலில் வந்து நான்வெஜ்ஜுக்கு உண்டான டேஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கக்கூடாது. வெஜிடேரியன் வந்து ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒரு வாசம் இருக்கணும், ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒரு 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 தன்மை இருக்கும். அதாவது நீர் காய்கறி, மாவு காய்கறி அப்படின்னு தனித்தனியாக தன்மை இருக்கும். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து இருக்கும். அந்த டேஸ்ட்டை ரசித்து சாப்பிட்றது தான் வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுல, வெஜிடேரியன் சாப்பிட்றதுல. நான் வெஜிடேரியன் குழம்பு மாதிரி வச்சா அது மாதிரி அதை நினச்சிக்கிட்டு இதை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நமக்கு வெஜிடேரியனே பிறகு வெறுத்து போயிடும். வெஜிடேரியன் வந்து கட்டாயம் சாப்பிடணும். சாப்பிடும்போது இது என்ன டேஸ்ட்டை கொடுக்குதோ, நம்ம நல்லா சமையல் பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சமையல் பண்ணுவோம். டொமேட்டோ பியூரியை ஊற்றி வச்சு அது என்ன டேஸ்ட்டை கொடுக்குதோ அதை ரசித்து சாப்பிடணும். நான் வெஜிடேரியன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்படிலாம் போட்டோம்னா சில வெஜிடேரியன் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அந்த டேஸ்ட்டை எடுக்காது, கசந்து தெரியும் நமக்கு. அப்புறம் நான் வெஜிடேரியனே பிடிக்காத போயிடும். சில இதை பொரியல் மட்டும்தான் வைக்கணும், சில இதை பச்சை மிளகா போட்டு தான் தாளிக்கணும், சில இதை வந்து முட்டைக்கோசை போய் குழம்பு வைக்க முடியாது, குழம்புல போட முடியாது. சில இதை வந்து குழம்பு தான் வைக்கணும். இப்போ வந்து வேக வச்சு நம்ம இது சொல்லலாம், இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டா நான் வெஜிடேரியன் மாதிரி இருக்குது அப்படின்னு. வெஜிடேரியன் சாப்பிடும்போது நான் வெஜிடேரியனை நினச்சிக்கிட்டு சாப்பிடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து இனி நமக்கு வயசுக்கு போதும் அப்படின்னு நினச்சி வெஜிடேரியனுக்கு மாறிடுவாங்க. ஆனால் வந்து அவங்களால வந்து டெய்லி பருப்பு சாம்பார் இது சாப்பிட்றதுக்கு மனசுக்கு ஒவ்வாது. அப்போது நான் வெஜிடேரியனை நினச்சிக்கிட்டு இந்த டைமில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் போடணும். பார்த்துக்கோங்க, இப்போ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போடுங்க. கம்மியாக இருந்துட்டால் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி தண்ணியுமே பார்த்து போடுங்க, நிறையா ஊற்றிட்டு வத்த அடிக்கிற மாதிரி வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுமா. சாமிக்கு மாலை போட்டுக்கிறவங்கெல்லாம் வெஜிடேரியன் சமைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெஜிடேரியன் மாதிரி குழம்பு வச்சா காய்கறியில் வச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சோம்னா அதெல்லாம் வந்து நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறது. 40 நாள் மாலை போட்டு வெஜிடேரியன் சாப்பிட்றாங்கன்னா பக்கா வெஜிடேரியனாக அதை ரசித்து சாப்பிடணும். சரி, இப்போ இதில் வேகட்டும் இல்லையா? கொஞ்ச நேரம் வேகட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 2 சத்தம் வந்திருக்கு. வெறும் 2 சத்தம். இது வந்து 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த சமையல் மொத்தத்துக்கு முடியறதுக்கு. வேக வச்சு தாளித்து கட் பண்ணி இது என்ன உரிக்கிறது தானே சோயாபீன்ஸு கட் பண்ணி இது பண்ணுறதுக்கே வந்து டோட்டல் யூனிட்டுமே செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். கொத்தமல்லி தழை போட்டு இனி சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிப்போம். வெஜிடேரியனில் ஒரு அருமையான குழம்பு இது. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு.